சங்கீதம் 3வது அதிகாரம் 8வது வசனம். இரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. செலா. தேவன் நம்மேல் அன்பு கொண்டு நாம் அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டுமென்று சித்தங்கொண்டார். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4வது வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஆகையால் அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகத்தில் அனுப்பினார். ரட்சிப்பு என்பது ஒரு புதிய அனுபவம். அது நம் ஆத்மாக்களை பாவங்களிலிருந்து விடுவித்து தூய சிந்தனையாக மாற்றுகிறது. இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்றார். ஒருவன் இயேசுவின் சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்பி தன் பாவங்களை அவரிடத்தில் அறிக்கை பண்ணினால் அவர் அவன் பாவங்களை மன்னித்து அவனை சுத்திகரிப்பார். அப்பொழுது அவன் இரட்சிப்பின் அனுபவத்தை பெறுகிறான். அல்லது பாவத்திலிருந்து மீட்பை பெற்றதும் அவன் மனம் பாவ சிந்தனை நீங்கினதாக இருக்கும். இந்நிலையில் அவன் இயேசுவுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்து அவரை உண்மையாய் தொழுது கொண்டு அவரின் உபதேசத்தின்படி வாழ்ந்தால் அவன் இரட்சிப்பில் நிலைத்திருப்பான். ஒருவன் இரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அவன் புதிய மனுஷனாக இருப்பான். கிறிஸ்து இயேசுவிலுள்ள சிந்தையே அவனில் காணப்படும். அவன் மனம் சமாதானமடையும். தேவ சித்தத்தை சிந்தித்து செயல்படும். அவன் ஆவியான தேவனால் வழிநடத்தப்படுவான். எல்லா காலத்திலும் இயேசுவை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறவனாய் இருப்பான். இயேசுவின் கிருபை எந்நாளும் அவனை தாங்கும். ஜெபம். இயேசுவே, என் பாவங்களை மன்னியும், என்னை இரட்சியும், வழிநடத்தும். உம்முடைய கிருபையால் என்னை தாங்கும்.